அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு 12க்கு 6 அளவுள்ள ஒரு டிஎம்கே பேனர் டிசைன் பண்ண போகிறோம். இதுதான் அந்த பேனர். இந்த பேனர் நம்ம எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஃபைலை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபைலு F7 போட்டு லேயர் பைலட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஒவ்வொரு லேயர்ஸும் ஒவ்வொரு விதமான டிசைன்ஸ் நமக்கு கொடுக்கும். அதனால் இது எல்லாமே எடிட்டபிள் டெக்ஸ்ட் தான் இது. சரிங்களா? இந்த ஃப்ரேமை நீங்கள் வேறு ஏதேனும் ஃபோட்டோஸ் வச்சு கூட W கிளிக் பண்ணி மேஜிக் கான்டூரில் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் F6 வெதர் 0.5 கொடுத்து இது கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சிங்கிள் ஃப்ரேமாக வரும். நீங்கள் வேறு ஏதேனும் ஃப்ரேமில் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் எல்லா டெக்ஸ்ட்டுமே எடிட்டபிள் தான். இது அப்படியே வச்சுக்கிட்டோ நீங்கள் கூட மாற்றிக்கலாம். இது எல்லாமே எடிட்டபிள் தான். சரிங்களா? அப்புறம் இந்த இமேஜஸ்லாம் நம்ம இதில் ஒர்க் பண்ணி எடுத்த இமேஜஸ் இது நல்ல HD குவாலிட்டி உள்ள இமேஜஸ் இது எல்லாமே. சரிங்களா? இமேஜை எடுத்து போட்டு கூட நீங்கள் வேறு பேனர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே நம்ம செட் பண்ணது எல்லாமே ஒவ்வொரு லேயர்ஸும் ஒவ்வொரு ஸ்டைலு ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்காக நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். நார்மலாக இருக்கக்கூடிய பேனர்லேருந்து நம்ம ஃபைனலாக எப்படி இதுதான் நார்மல் பேனரு. இந்த பேனரை நம்ம எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் முன்னாடி இந்த ஃப்ளாகை லேயருக்கு பின்னாடி கொண்டு வச்சதுனால எனக்கு அந்த ஒரு எஃபெக்ட் கிடச்சிருக்கு. சரிங்களா? இதெல்லாம் எப்படி நம்ம பேக்ரவுண்டு எப்படி நான் செட் பண்ணேன் அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். சேம் மெத்தடில் தான் இந்த பேக்ரவுண்டையும் நான் செட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? பேக்ரவுண்டில் இந்த டைல்ஸு ப்ளஸ் இந்த டெக்ஸ்டர் எஃபெக்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இது எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். எப்படி ரெடி பண்ணேன்னு ஷிஃப்ட் கண்ட்ரோல் N 12க்கு 6. சரிங்களா? 300 ரெசல்யூஷன் RGB மோடு. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை செட் பண்ணிவிடுவோம். பேக்ரவுண்டை மட்டும் செட் பண்ணி காமிக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் N நியூ லேயர் போட்டுக்கிறேன். இதை அடித்து கிளிக் பண்ணிக்கிறேன். 0 0 எல்லோவில் ஒரு 10% கொடுத்துட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிட்டேன். இதுக்கு பிறகு எரேசர் டூல் இதை கிளிக் பண்ணிட்டு சென்டராக இப்படி வச்சுட்டு சென்டரை மட்டும் இப்படி எரேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த சைடில் தான் நமக்கு சென்டராக இந்த மெசேஜஸ் எல்லாம் வருது. அதுக்காக திரும்ப எல்லோவில் ஒரு 50% வச்சுட்டு திரும்ப அதையும் இப்படி சென்டராக வச்சுட்டு நான் இப்படி எரேஸ் பண்ணிக்கிறேன். அதை இந்த சைடு கார்னரை கொஞ்சம் ஒட்டி போய்க்கிறேன். திரும்ப நியூ லேயர் ஒன்று போட்டுக்கிறேன். நியூ லேயர் ஒன்று போட்டுட்டு இந்த ஆரஞ்சு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிட்டு இந்த எல்லோ ப்ளஸ் ஆரஞ்சு ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி வரக்கூடிய அந்த செக்ஷனுக்காக நான் வச்சுருக்கேன். திரும்ப ஒரு நியூ லேயர் ஒன்று போட்டுக்கிறேன். நியூ லேயர் போட்டுட்டு இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு ப்ரஷோட சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு ப்ரஷோட சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு இந்த கார்னரில் மட்டும் இப்படி நான் ட்ரா பண்ணுறேன். ப்ரஷ் டூவில் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி கார்னரில் மட்டும் இந்த மாதிரி இப்போ இந்த ஆரஞ்சு இந்த ஃபோல்டர்ஸில் உள்ள இந்த ஆரஞ்சு கொஞ்சம் எனக்கு இந்த சைடு இருந்தால் கொஞ்சம் ஓகேன்னு தோணுது. அதனால் அப்படியே இந்த ஓவல் ஷேப்பில் அப்படியே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி
ஓகே, இப்போ வந்து நமக்கு அந்த க்ளோவிங் எஃபெக்ட் வந்து நமக்கு கிடச்சிடுச்சு. இதில் இந்த மாதிரி ஒரு டார்க் ப்ரௌன் கலரை வந்து இந்த சைடு கார்னரில் நான் இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மல்டிபிள் லேயர்ஸை கொடுத்துட்டு இப்போ வந்து இந்த ஃபோட்டோஸ் எடுத்து நான் அதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஸ் எடுத்து இந்த மாதிரி நான் இதில் செட் பண்ணிவிட்டு அதோட அளவுகளை மட்டும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். பிறகு இந்த ஃபோட்டோஸ் அவங்க இவங்களுக்காக தான் அந்த பேனர் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பேனரு அப்புறம் பின்னாடி உள்ள அந்த ஃப்ளாகு, டிஎம்கே ஃப்ளாகு, இந்த ஃப்ளாகை இப்படி கொண்டு வந்து வச்சுட்டு நடுவில் வச்சுட்டு ஒரு ஸ்டெப்பு பேக்கு கொண்டு போங்க. பேக் கொண்டு போயிட்டு ஒரு லேயருக்கு முன்னாடி கொண்டு போய்ங்க. அதுக்கு பிறகு அந்த ஃப்ளாகுக்கு மேலே உள்ள லேயரோட பிளண்ட் மோடை வந்து சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் கிடைச்சிடும். சரிங்களா? அளவுகளை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக வச்சுருக்கோமான்னு செக் பண்ணிக்கணும். 12 கார். ஓகே, இப்போ இந்த டிஎம்கே முன்னாள் தலைவர்கள் அவங்களோட ஃபோட்டோஸ் எடுத்து வந்து இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இந்த டெக்ஸ்ட்டு, எல்லா டெக்ஸ்ட்டையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று டெக்ஸ்ட்டு உள்ளதெல்லாம் இந்த மாதிரி தெரியும் எழுத்துக்களாக, அது வந்து டெக்ஸ்ட்டு. பிறகு வந்து நம்ம இந்த லைன்ஸு இந்த அதெல்லாம் கூட செலக்ட் பண்ணிவிட்டு ஒரே கிளிக்கில் நம்ம மூவ் பண்ணி அந்த பேனரில் கொண்டு போய் வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட்டு எல்லா டெக்ஸ்ட்டையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு சில டெக்ஸ்ட்டு மட்டும் நமக்கு செலக்ட் ஆகாமல் இருக்குது. ஓகே, அடுத்தது மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற அந்த மெசேஜ் வந்து செலக்ட் ஆகாமல் இருக்குது. ஓகே, திமுக தலைமை கழகம் அப்படிங்கிற அந்த மெசேஜையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 லைன் மட்டும் நமக்கு செலக்ட் ஆகாமல் இருக்குது. இந்த 2 லைன் மட்டும் இதுவாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த லைன்ஸ்னால் இதுதான். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணக்கூடிய அந்த பேனரில் கொண்டு வந்து நான் இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோ இந்த அளவில் கொஞ்சம் நகர்த்திக்கிட்டு நம்ம இந்த அளவில் கொண்டு வந்து வச்சுக்கலாம். இந்த ஃபோட்டோ நமக்கு தேவையில்லை, அதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம 12க்கு 6 அளவுள்ள ஒரு பேனரை வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். எனக்கு இந்த இடம் மட்டும் காலியாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு நம்ம பிளாங்காக இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு டைல்ஸ் பேக்ரவுண்டை கொண்டு வந்து வச்சுருக்கேன். Ctrl+T போட்டுட்டு என்னோடய சைஸை இப்படி வந்து கொண்டு வந்து வச்சுக்கிறேன். என்டர் ஷிஃப்ட் கண்ட்ரோல் பேக் கொண்டு போயிட்டேன். பேக் கொண்டு போயிட்டு எனக்கு வந்து இந்த போர்ஷன் மட்டும்தான் தேவை, எனக்கு இந்த போர்ஷன் தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், ஒரு மாஸ்க்கு ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்த மட்டும் அப்படியே நான் எரேஸ் பண்ணி விட்டுறேன். சரி, சென்டர் போர்ஷன் மட்டும் இந்த லைட்டாக இப்படியே நான் எரேஸ் பண்ணி விட்டுறேன். எரேஸ் பண்ணி விடும்போது எனக்கு நார்மலாக இருந்த இந்த ப்ரஷோட சைஸை சின்னது பண்ணிவிட்டு இந்த இடத்துல மட்டும் அப்படியே எரேஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து இந்த சைடை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிட்டு இதையே Ctrl+J போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்து
Ctrl T flip to horizontal கொடுத்து இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். Ctrl T போட்டு இதோட ஹைட் மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து ஃபுல்லாக நான் அப்படியே ரேஸ் பண்ணிவிட்டுறேன். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக நம்ம வந்து பேனர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். பேனர் ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா. இந்த பேனரோட பிஎஸ்டி ஃபைல் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். அதுக்கான பாஸ்வேர்டு வந்து டவுன்லோட் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வீடியோவில் ஷோ ஆகும். அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.